இந்த அற்புதமான நேரத்தில் கிள்ளி கொடுக்கும் மனிதர்கள் இடத்தில் அள்ளி வாழக்கூடிய இந்த நிகழ்வுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதுக்கெல்லாம் முக்கியத்துவமாக திகழக்கூடிய ஆன்மீக செம்மல் வாரி வள்ளலாக திகழக்கூடிய எம் பிரகாஷ் ஐயா அவருடைய வாழ்க்கை துணையாற்றக்கூடிய சாமுண்டீஸ்வரர் தம்பதியர்கள் அவருடைய சார்பாக மணமக்களை பாராட்டி 1001 ரூபாய் பெருமளவோடு வாரி வழங்கியிருக்கிறார். அதை கூறும் எனக்கு காலையில் 1000 ரூபாய் தருவார். சந்தனமோட்டா கிராமத்தை சேர்ந்த விஜய் உணவகத்துடைய உரிமையாளர் தேடக்கூடிய அசோக்குமார் அவர்கள் மணமக்களை பாராட்டிய 100 ரூபாயும், இங்கு காமாட்சி அம்மன் தேவையன்றனை பாராட்டிய ரூபாய் 100 ரூபாயும், இதோடு எங்கள் ஹார்மோனி மாஸ்டர் மற்றும் மிருதங்க மாஸ்டர் தேடக்கூடிய அதாவது இசை கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 100 ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறார்கள். மேலகத்தின் குத்துருப்பா அங்க வாய்க்க மேலகத்து இல்ல குத்துறாங்க உங்களுக்கு கூத்தாச்சு 5-6 பேர் குத்துருங்க 500 ரூபாய் இதை வச்சுக்க நான் 300 நல்லது. 6 விஜய் ஹோட்டல் உரிமையாளர் திகழக்கூடிய அசோக்குமார் களமுறை சேர்ந்த அசோக்குமார் அவர்கள் மணமக்களை பாராட்டி ரூபாய் 200 ரூபாயும், காமாட்சி அம்மன் தேவேந்திரன் பாராட்டி ரூபாய் 200 ரூபாயும், திகழக்கூடிய அவர்களை பாராட்டி 300 ரூபாய் நானும் 300 எவ்வளவு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, பிரிச்சு பார்த்துப்பா. உலகாலும் தாய் உழுக்கியப்பா நீ வைத்துக் கொள்ளப்பா உள்ள போய் பிடிக்கிறீங்க. லதா அவர்கள் மணமக்களை பாராட்டி ஆரோனிலிருந்து விஜயம் செய்திருக்கும் லதா அவர்கள் மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு ஆடு வாழ்க, மாடு வாழ்க, கோழி வாழ்க, எல்லாம் வாழ்க. இதுதான் என்னக்கா சின்ன ஒரு 101 ரூபாய் 200 ரூபாய் விநாயகர் சேர்த்துக்கு டொனேஷன் கொடுத்தல ஏண்டா என் பேரு முன்ன வரல அப்படின்னு நோட்டீஸ் பார்த்து என் பேர் எங்க தேடுற காலத்துல இப்படிப்பட்ட தவம் எனக்கா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னாற்றான் கொல் எனும் ஒரு சொல். ஒரு குழந்தைய பெற்றவங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு கருவானது வயிற்றுல தரிச்சு ஒரு 10 மாசம் பிறந்தனாக்கா அதை விட சந்தோஷம் உலகத்துல ஏறு எதுவுமே இல்லை பெற்றவங்களுக்கு. ஆனா அதை விட உலகத்திலே ஈடு இணை இல்லாத சந்தோஷம் எதுனாக்கா அந்த பிள்ளையாண்டு வளர்ந்து வீதி வெளியே போகும்போது அந்த பிள்ளையோட நல் ஒழுக்கத்தை பார்த்து மத்தவங்க சொல்லணுமா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பெற்றவர்கள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ அப்படின்னு அந்த வார்த்தையை பெற்றவங்க காதால கேட்கும் போது அதை விட ஈடு இல்லாத சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஆன்மீக செம்மல் வாரி வெள்ளலாக திகழக்கூடிய கொடை வெள்ளாக திகழக்கூடிய பிரகாஷ் ஐயா அவர்களுடைய தாயாரா விளங்கக்கூடிய தாய் உள்ளமானது இங்க மணமக்களை பாராட்டி 101 ரூபாயும், அதோடு பிரகாஷ் ஐயா சாமுண்டேஸ்வரி அவர்கள் தமாத அமின்று ஈந்தெடுத்த பேர் மதிப்புக்கு மரியாதை. தினேஷ் அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணியாக திகழக்கூடிய சரண்யா அந்த அன்பு தம்பதிகளும் அதோடு அவருடைய அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்துடைய அன்பு உள்ளங்களும் ஒன்றை சேர்ந்த மணமக்களை பாராட்டி 1000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்நாளுக்கும் பிரமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போதும் வந்தது போதும் உன்னையா பண்ணுறீங்க உண்மைமா உனப்பீடா பாக்குறீங்க எங்க இல்ல எனக்கு காலைல ஐயா குத்துருவாரு. அது எப்பவுமே மாமூலா புனிதா நாடக மன்றத்துல இருந்து இப்ப எழுதுறாரு. நான் தான் வேணா சொல்லிங்க காலைல வாங்கிக்கிறேன் ஐயா. நான் புதுப்பாளைய கிராமத்தை சேர்ந்த தினகரன் டைலர் அவர்கள் இங்கு மணமக்களை பாராட்டி 50 ரூபாய் வாரி வழங்குகிறார். வெளியூர்ந்து வந்த அன்பு உள்ளவங்க அனைவருமே கல்யாணத்தை பார்த்தீங்க மொழி வச்சீங்க அவ்வளவு சீக்கிரமா எழுந்து வீட்டுக்கு போயிடாதீங்க. கல்யாணத்தை முன்னிட்டு உணவு அருந்துதான் போனோம். எனக்கா வந்தவர்கள் வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்து சொல்லுவாங்க. ஆக நாடகம் முடிஞ்ச உடனே பஸ்ல வந்தீங்களோ வண்டியில வந்தீங்களோ கொஞ்சம் பொறுத்து வந்து அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு பட்டு தூங்க முடிஞ்சு போய் சாப்பிட்டா இது கூட சொல்லியிருந்தா என்ன சாப்பாடு ரெடி பண்ணிட்டு முன்னாடியே சொல்லிருக்கோம் நீங்க அவருக்கு
அது என்ன ஒரு எதனா ஒரு சாதம் மணி குடுத்துட்டு இருப்பாரு. வந்தவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னா அடுப்பு ஓலை போட போறாங்க, அப்படி கிடையாது. அது வள்ளலாறு எப்படி அந்த வள்ளலாறு ஏற்றி வச்ச தீபம் இன்னும் அணையாம இருக்குது, அதே போல நம்ம குடும்பத்துல இன்னும் சாப்பாடு இருக்குது, எந்த குறையுமே இல்லை. இப்ப கூட போய் பார்த்தா கூட 10 பேர் 5 பேர் சாப்பிடலாம். நேரங்காலம் கிடையாது. அது மொய் 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 முட்டி பாக்கியா மணமக்கள் வள வர வேண்டும் அல்லவா? சுத்தி வாங்க. மொய் வந்து சில இனிமேல் யாரையா பார்க்க போகுது, அது மாதிரி மகனே மருமகளே தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும். நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். சம்பந்தி ஆம்பளை கொஞ்சம் ஆத்திரம் அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். அதனால வெளியிக்கிற கோபத்தை வீட்டு வாசப்பல் எப்படி செருப்பு விட்டுட்டு உள்ள வருமோ அதே போல எந்த கோபமா இருந்தாலும் இருவருக்கு திருமணம் முடித்து விட்டது, அவர்கள் இருவரும் பேச வேண்டும். அதனால வீட்டு வாசல் செருப்பு எப்படி விட்டு வருமோ அதே போல உள்ள வரும்போது வீட்டு வெளியே பிரச்சனையை வீட்டோட விட்டுருங்க. வீட்டு வெளியே நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்தா வீட்டு சந்தோஷம் கெட்டு போயிடும். அப்படியா? ஆகையினால எவ்வளவுதான் இருந்தாலும் இன்பமும் துன்பமும் சரிபாதி பகிர்ந்தெடுத்து வரக்கூடிய எத்தனை மத்தவங்க 4 பேர் சொன்னால் 4 பேர் வார்த்தையை நம்பாத தன் உண்டு தன் மனைவி உண்டு தன் குழந்தை உண்டு குடும்பம் உண்டு சீர சிறப்போடு வாழமையா. நம்ம குழந்தை நீயும் அவசரமா பட்டு 4 வார்த்தை பேசிட்டாரு. சரி, என் அக்காக்கு ஆம்பளை வெளியே போறோம் 1008 பிரச்சனை வருவான். அப்படி எது வந்தாலும் கொட்டி நெரிச்சி அமைதியா இருக்கிறது பொம்பளைக்கு கடமையம்மா இருக்கும். என்ன ஆம்பளை யாரா இருந்தாலும் பாய சுட்டினா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எப்படியாப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் வாய சுட்டினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படியா? வாய விட்டுட்டு குச்சிக்காம பதிவுன்னு அப்படி நோவாதேம்மா. இல்ல எங்க குடும்பத்துல அப்படி எல்லாம் நடக்காது. அதான் நல்லது. குடமகளும் மருமகளும் வாழுது. தண்ணியில போட்டுக்கிறாங்களா? இல்ல கேட்டு அம்மா வச்சுங்களா? சந்தோஷமா இருக்கணும்.
தொடர்ந்து விட்டார்கள். இப்பொழுது போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும். கோட்டை சென்று அந்த வாதாவை எல்லாவை அழித்து விட்டு வர வேண்டும். இத பாருங்க, நீங்களும் போர்க்களத்துக்கு போறீங்க. அங்க ஏதாவது உங்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அப்படியா? ஆமா. மகனே, எங்களுக்கு ஆபத்து என்றால் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டியதுமா? எப்படி? அணையா விளக்கு காணப்பட்டது அணைந்து விடும். ஒரு கரத்தை ஒரு விளக்கை கொடுத்து விட்டு செல்கிறோம். அந்த விளக்காகப்பட்டது எங்களுக்கு ஆபத்து ஏதேனும் நேர்ந்தால் அந்த விளக்காகப்பட்டது அணைந்துவிடும். இதை பார்த்தாயா, வாடாத மாலை வாடாத மாலை கொடுத்து விட்டு செல்கிறோம். அப்படி செல்லும் பொழுது ஒடுக்க வேண்டிய மனமடத்தை உயர்ந்த உள்ளமாக திகழ்ந்து வரக்கூடிய இந்த ஆற்காட்டை சேர்ந்த தேன்மொழி அம்மையார் அவர்கள் மணமக்களை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரு காணிக்கை கொடுக்க மறு காணிக்கை மலை போல வளர வேண்டும். காமாட்சி அம்மனை மனதார வேண்டி வணங்கி கொள்கிறோம். வாடாத மலைப்பட்டதுகளுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் இந்த வாடாத மலை வாடிவிடும். கிடையாது. வேட்டனாயை உடன் அழைத்து செல்கிறேன். அப்படி செல்கின்ற நேரத்தில் அந்த வேட்டனாயப்பட்டது இல்லம் திரும்பிவிட்டால் எங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தது அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்ளலாம். ஆகட்டும். சந்தோஷமாக வந்து எடுத்துக்கிறேன். ஒருவன் சாம்பலை பிறந்தவன் சாக்கடை பண்ணினான் வந்தரக்கா நேற்று தூதார் அனுப்பி வைத்தான் வச்சிரபாகை. ஓடி வந்த வச்சிரபாகு தூதார் சொல்லி சண்டைக்கு சமாதானம் நடப்பது 8 நாள் யுத்தம் தெரியுமா? 7ஆம் நாள் யுத்தம் நடக்கப் போகிறது. இந்த 7ஆம் நாள் யுத்தத்தில் மண்டிய படலிருந்து எவன் ஒருவன் வருகிறானோ அவனை வெற்றி பெற வேண்டுமானால் நீதான் செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். இந்த இனிவெளியிலே இன்னும் அங்காள பரமேஸ்வரி பங்குடைய ஆசிரியர் திருவாளர் அண்ணா வெற்றிவேல் அவர்கள் இங்கே எங்களுடைய ரோஜா நாடகம் எடுத்து மிக சிறந்த முறையில் பாருங்க. நாங்க இன்னைக்கு வன்னிப்புராணம் ஆடுறோம்னா அதுக்கு அண்ணன் தான் ஒரு காரணம். ஏன்னா அந்த ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்து அந்த வன்னிப்புராணம் வரலாறு தான் எப்படி நடத்தி எங்களுக்கு வழி நடத்தியவர் அண்ணா ஸ்ரீதர் அண்ணா அந்த அன்புள்ளங்களை பாராட்டி இங்கே பொன்னாடி எடுத்து மரியாதை செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் செய்த நன்றி எதுக்கு நம்ம மறக்காம இருக்கணும் இல்லையா? மிக சிறப்போடு எங்களுக்கு செயலாற்றிய அண்ணா ஸ்ரீதர் அண்ணா அவருக்கு இந்த இனிவேளையிலே எங்களுடைய ரோஜா நாடகம் என்ற கலைஞர்கள் சார்பாகவும் எங்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் பொருத்தம், என்றால் வருத்தம். போருக்கு சென்றவன் வீட்டு வரக்கூடாது. வாழ்ந்தால் போர்க்கத்தை வாழ வேண்டும். சாம்பலை பிறந்த அந்த சாக்கடா வழியனை வெற்றி பெற்று வர வேண்டும். புறப்படு. ஆனால் இதுவரை வாதாவை இருந்தால் துளைப்பு இறக்கிறது ஒருவரையே காணவில்லை. எங்கேதான் ஓடி ஒளிந்து விட்டார். சாம்பலிலே பிறந்தவன் நீதானா வீர வண்டிய? யாருடா? ஆமா நீயா? அசுரகுலத்திலே பிறந்தவன் சாம்பல தான் கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஷூ கட்டி அறிக்கிட்டு பாப்பாங்களா? நான் யாருங்க சாம்பலா? இல்ல நீ சாம்பல் சொன்னல சாம்பல் நெருப்பு கூட இது கொஞ்சம் ஷூ கட்டி கொஞ்சம் நாளைக்கு சாயந்தரம் வந்து நான் இறங்கிறேன். அப்படி என்றால் அரக்கல் குலத்தில் பிறந்தவர்கள் அசுரர்கள் இந்த ரத்னாவரி கோட்டை வரக்கூடிய வாதாவி இடம் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் நீதானா? பேர் என்ன? ரத்னாவரி கோட்டை வரக்கூடிய வாதாவி எழுதாவி வாதாவி தம்பி எழுதாவி என்று சொல்லக்கூடியவர். எங்கள் அழிப்பதற்காக நீ பிறந்தவனா? உன்னை விடுவேலாம். நீயா நானா இந்த போரில் வெற்றி தோல்வி யாருக்கு பார்க்கலாம்? எல்லாமே ஒரு மனிதனாக பிறந்தவிட்டால் தன்னடக்கம் என்பது மிக முக்கியம். அப்படி தன்னடக்கம் பெருமை இல்லை என்றால் அவனுக்கு அழிவுதான் வந்து நேரும். இதை பார்த்தாயா? நீங்கள் பெற்ற வளர்த்து வைத்துக் கொண்டு வாழ தெரியாமல் தேவாதி தேவர்களை சாட்டைக் கொண்டு வேட்டையாடினார்கள். நாட்டிய மக்களை துன்புறுத்தினர்கள். போர் ஆலைகள் அனைத்தும் அபகரித்து சென்றீர்கள். நீங்கள் செய்தது தவறின்றி தேவ இந்திரத்தில் அளித்த பொன்பொருள் அனைத்தும் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். எனது தாய் உமையால் விளையக்கூடிய காமாட்சியம்மன் திருப்பாதத்தை வழங்கி நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். நான் முன்பாதத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமா? நீயா நானா வெற்றி தோல்வி யாருக்கு என்று பார்ப்பதற்காக தான் ஓடி ஓடி வந்திருக்க இந்த போருக்கு. அப்படி வெற்றி தோல்வி நீயா நானா என்று பார்க்க வடவர்கள்
இது என்னும் சூறாவளி காற்று வீசும் பொழுது ஒரு மரத்தில் பூ என்று பார்ப்பதில்லை, காய் என்று பார்ப்பதில்லை, கனி என்று பார்ப்பதில்லை. பொழுது காதை என்று சொல்லக்கூடிய எவ்வளவுப்பட்டவன் உன்னை வா வா என்று எவ்வளவு அழைக்கின்றான். மீண்டும் எச்சரிக்கின்றேன், ஏன் பாதப்படுவதை என்னுடைய தாயா உழைக்கூடிய காமாட்சியவன் திருப்பாதத்தை வணங்கிவிட்டால் உழைக்கிறார், உயிர்ப்பித்து தருகிறேன். வரம் பெற்ற வரப்பிரசாதி எங்களிடத்திலே சமரம். அப்படின்னா நீயா நானா சமருக்கு வருகின்றேன். சொல்லக்கூடிய புலிக்குடி, யானைக்குடி, மதுரைக்குடி, வெச்சக்குடி சொல்லக்கூடிய அனைத்து குடிகள் விருதுகளை பெற்றவன். அப்பறிக்கும் பொழுது என்னிடத்திலே சமர்க்கு வருகின்றார். இன்றுதான் அழகாக ஆரம்பமாச்சு சொன்னாய். அந்த வாதாவை கொன்று வைக்கிறேன். சென்றான் என் தம்பி எனதாபி சொன்னான். மண்ணினை கொஞ்சம் சொல்லிட்டியா உண்மை இல்லையா? செய்தியா? சரி சொன்னியா இல்லையா? யார் மண்ணை சத்ததா? எப்படி உங்க உடன் பழைய மறுநாள் பாலாம்? ஏய் என்னடா சொல்ற? டைம் இல்ல 10 மணி சொல்ல ஏற்பாடு பண்ணணும். என்னத்தை ஏற்பாடு பண்ண போற? எப்படி நம்ம இவளை உட்கார வச்சு பொதிக்கத்தா இல்ல முழுத்தா இல்ல படுக்க வச்சு அதெல்லாம் எடுக்கூடாது. நேரம் நெருங்கி போச்சு. ஆமா எதுக்கு பண்றாங்க? சிவனடியார் போல் தெரிகிறது. சிவனடியார் போல் தெரியுது. ஆமாண்டா. சுடுகாட்டு போயிட்டு வந்தா கூட அவங்க மேல பாக்குறப்ப பிட்டாச்சின்னு வருவாங்க. முடிஞ்சு போச்சு கதை. யாருக்கு பாத்து எடுத்தான்? யாருக்கு இன்னும் பாக்கல நீ? தம்பி போருக்கு போன தம்பி கண்மணியான தம்பி போருக்கு சென்றவர் மனிதனை கொண்டு வருகிறேன் என்று நிறுத்தம். நீ மாட்டு மடிந்து விட்டாயா தம்பி? மாட்டு மடிந்தனையோ நீ விட்டு பிரிந்தனையோ மாட்டு மடிந்தனையோ மாட்டு மடிந்தனையோ
இளைய மகன் 5 வயதிலே அக்னி பகவானை எதிர்த்து சமர் செய்து அந்த அக்னி பகவானை சரத்தினை கட்டி இழைத்து வந்து பாதிக்கப்பட்டவன் முதல்வன் மகன் அக்னி ஜெயத்தை நான் மரணத்தாக சீக்கிரம் எங்களுக்கு அடக்கம் அப்படி இருக்கு இந்த ரத்னாவல் வட்டாள கோடிய வாடாவிக்கும் காமவல்லிக்கும் மகனாக பிறந்து என பெயர் கட்டி சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்க எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன் இதுவரை காணவில்லை. காவலா பயம் பயம் இருக்கணும். ஐயா சுரேஷ்கர் ஐயா சார் உங்க காவலை நீ சாப்பிட்டு ஒரு வழி பண்ணிக்கிறாரு. ஆமா நீ வேகமா கண்ணு முடி நின்று அந்த வாழைப்பத்தை காலை வச்சு சரி செத்து கொடுக்காதாங்க வச்சுக்கிறாரு. ஒரு நேரத்தில் அந்த கம்பெனியே வென்று வந்து வேணாம். நீ யார்? மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சி பூச்சியா? ஐயா இந்த பக்கம் எல்லாம் மறுத்து போறாங்க. ஐயா இவ்வளவு நேரம் ஜாதி சத்தமே கேட்கல தப்புடுதுதான். வாடா வாடா டேய் வாடா 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 அடி மாட்டா வாடா 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 என் நண்பன்டா உன்னை போய் அடிப்பனா 15 வருஷமா ஏமாத்தீங்க. என்ன பண்றது? இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஏமாத்திவா அதோட பென்ஷன் ஆகி வீட்டுல ஹாஸ்பிட்டல் பார்த்து நடக்கும். விடு விடு நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாத. எதையும் நாங்க இந்த இது இருக்கிறது இருக்கிற வரையும் எனக்கு குறை கிடையாது. அத பாரு போறதை பத்தி தப்பு இல்லை. அவங்களோட என்ன திறமையோ அந்தந்த வேஷம் அவங்களோட ஆடல தப்பு கிடையாது. ஆனா போடுற வேஷம் ஏற்ற துணி எடுத்து தைக்கணும். இந்த மனுஷன் யாரு எழுத்து போட்டுங்கிற கவனம் சூரராசிக்காரன் கடை வாங்கி போட்டாங்க. உள்ள செட்டி போட்டாங்க. நீ அடி கட்டி அடி கட்டுறான். அஞ்சா உண்டா நான் சொன்னாங்க சொன்னாங்க என் தந்தை குரலும் என் குரலும் ஒரே மாதிரி இருக்கும். தந்தை புள்ளைய பெத்து வையான்னா மொத்த நல்லா டாட்டா ஏசி பெத்து வச்சுக்கிறேன். அது நடந்து வேணா உருந்து வருது. என் தந்தையே அசிங்கப்படுத்திருக்காங்கப்பா. என்னப்பா செய்ய தந்தையே அப்ப ஒண்ணு கூட விட்டு
புரியுது நான் முதலே சொல்லிட்டுனாரா பூவரசே, நீ சாதாரண ஆள் இல்ல. டோப்பா போட்ட நாடகம் இல்லைன்னு மாதிரி இருப்ப. டோப்பா கட்டின அப்படி மன்சூர் அலி மாதிரி இருப்பாரு. மன்சூர் அலி மாதிரி தான்.